லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, நீ அந்த கலெக்டர் அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது அவங்க கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னம்மா சொல்ல போற? சரி விடுறி, எனக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு. ஒன்று பண்ணு, நீ போவல்ல, போய்கிட்டே இருக்கிறப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாம் நல்லா யோசிச்சுக்கிட்டே போ. சக்தி, பத்திரிக்கை வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. நல்லா யோசி சக்தி. என்ன சக்தி, பத்திரிகையெல்லாம் பிடிச்சிருக்காமா? பத்திரிக்கை டிசைன்லாம் பிடிச்சிருக்கா சக்தி? மீனாட்சி அக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏய், அது ஒண்ணும் இல்ல மாப்ள, மீனாட்சிக்கு பத்திரிக்கை டிசைன் பிடிக்கல போல இருக்கு. வேற ஒரு நல்ல டிசைன் அடிச்சுக்கலாம்டா, இதுக்கு போய் ஏண்டா? சரி மாமா. சரி மாப்ள, சக்தி எங்கேயோ பத்திரிக்கை கொடுக்க போறா போல, நீயும் கூட போயிட்டு வாடா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டுக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா போய் பத்திரிக்கை கொடுக்கறது சகஜமாம்ல. இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், மாப்பிள்ள தான் சொன்னான். மாப்பிள்ள, சக்தியை கார்ல தான் கூட்டு போகணும், புரிஞ்சதா? சரி வா, மாமா. நம்ம கார்கிட்ட. வா. பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுமா. அட, அதுக்குள்ள வந்துருச்சா? நேத்து தான் டிசைனே செலக்ட் பண்ணேன். அம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லம்மா. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாதானமா நல்லது. பத்திரிக்கை ரொம்ப அழகா வந்திருக்கு. வெற்றி, எவ்வளவு அழகா வந்திருக்கு. வெற்றி, வரமா. பாரு, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. பாருடா. சரண்யா, வா. எப்படி இருக்குன்னு பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலம்மா, அது போதும் எனக்கு. சரண்யா கிட்ட காட்டு. பாரு சரண்யா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? நல்லா இல்லாம இருக்குமா? என் பையனுக்காக நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது. குடு, அப்பா கிட்ட காட்டலாம். எங்க பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க. வெற்றி, பூஜா. வெற்றி, இன்னைக்கு கலெக்டரை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அங்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த கலெக்டர்னு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங்ல இடம் வேணும்னு கேட்டியே, அந்த கலெக்டர். சென்னையிலடா. ஞாபகம் இல்லையா உனக்கு? அப்ப உனக்கு உதவி பண்ணவர் தான் அந்த கலெக்டர். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த கலெக்டர். அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியே மீட்டிங்கை முடிச்சிட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டு வந்துடலாம். சரியா? வா. பத்திரிக்கை வைக்க இப்ப என்னமா அவசரம்? என்ன அவசரமா? என்ன சரண்யா, கோதண்ட சொன்னதை கேட்டியா இல்லையா? இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல. இப்ப பத்திரிக்கை வைக்காம வேற எப்ப வைப்பாங்க சொல்லு? வெற்றி, வா, நீ கிளம்பு. அது இல்லம்மா, முதல் பத்திரிக்கை சாமிக்கு தானே வைக்கணும். அதுவும் சரிதான், சாமிக்கே வச்சிடலாம். என்ன சரண்யா, சந்தோஷமா? உன் விருப்பப்படி சாமிக்கு வச்சாச்சு. எங்க நாங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். வெற்றி, வா போலாம். என்னடா என்னாச்சு? வர சொன்னா அப்படியே நிக்கிற? பத்திரிக்கை எடுத்துட்டு வாடா. கோதண்டம், நீங்க பாதி பத்திரிக்கை பிரிச்சு சரளாவோட வீட்டுல கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஹலோ. ஆமா, அப்படியா? ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன். வெற்றி, நம்ம கோவில் கமிட்டியில இருந்து தான் போனு. நான் என்ன பண்றேன், அந்த மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ முன்னாடி போய் கலெக்டரை பாத்துரு, சரியா?
அம்மா ஆ? இந்த பத்திரிக்கையெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நீங்க தான் ஏதோ அவசரமா கோவில் மீட்டிங்க்கு போறீங்கல்ல, சரண்யா, முதல்ல அத முடிங்க. நம்ம கலெக்டர் கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுமா, போலன்னா தப்பா போயிடும். வெற்றி, நீ போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் போய் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? ம், வண்டி எடுப்பா. வாங்கம்மா. மேடமை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? மேடமை ஏற்கனவே தெரியும், நான் ஃபோன்லயே பேசிட்டேன். சரி போங்க. வா. அக்கா. இதுல யார் பத்திரிக்கை கொடுக்க வந்த 2 பேரு? நாங்க தான். நான் தான் சார். மேடம் கூப்பிடுறாங்க, போங்க போங்க. ம். அக்கா. அம்மா நில்லுமா. நீ யாருமா? நான் உங்களோட தங்கச்சி. சரிம்மா போங்க. இப்ப இங்க ஒருத்தர் இருந்தாரே, அவருக்கும் கலெக்டர் மேம் தெரியுமா? தெரியலமா. வாவ், நீங்க 2 பேரும் தானா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட். கை கொடு சக்தி. மேடம், அவரு தனியா வந்திருக்காரு, நான் தனியா வந்திருக்கேன். ஓ சாரிம்மா, சாரி. மேடம் பரவாயில்ல, நான் வேணா வெளியே வெயிட் பண்றேன். அம்மா வரலையா தம்பி? வந்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரி மேடம். வா சக்தி, வந்து உட்காரு. இது யாரு? இவ என் சிஸ்டர். ஓ, உட்கார். ஹாய். மேடம், ஒரு லேடி கலெக்டரா நீங்க எவ்வளவு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட ரோல் மாடல் நீங்க தான். எப்போ ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமில உங்க இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கேட்டனோ அப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் பத்திரிக்கையை கொடுக்க வந்தேன். அது இருக்கட்டும், உன் ஐஏஎஸ் கனவெல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா உங்க அக்கா ஒரு வாரம் சென்னை வந்தால, அப்பதான் இவளை பார்த்தேன். அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் இவ தான். நிச்சயமா உங்க அக்கா கலெக்டரா வருவா. உங்க ஊரே பார்த்து பெருமைப்பட போகுது. சென்னையில இவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவ உங்க குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அம்மாக்காக கலெக்டர் ஆவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. சக்தி. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னா? ராஸ்கல், வெளியே போ. செக்யூரிட்டி. இல்ல மேடம், அது வந்து நீ பேசாத. நீ எப்படி உள்ள வந்த? செக்யூரிட்டி. மேடம், என்னாச்சு மேடம்? என்னங்க இது, ஒரு அக்யூஸ்ட் உள்ள விட்டுருக்கீங்க. அத கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஐம் சாரி மேடம், அவர் டக்குன்னு வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியாது இவனை பத்தி. எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இவன் ஒரு பொறுக்கி ராஸ்கல். இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, உங்களை பார்த்து அது. ஏய், நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? முதல்ல கூட்டி போங்க இவனை வெளியில. கூட்டிட்டு போங்க. சார், போ வெளியில. இவன் பெரிய ரவுடி. இவன் எப்படி உள்ள வந்தான்னு தெரியலையே. சரி, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம்? குடும்ப சூழ்நிலை அப்படி மேடம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சில நேரம் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமையும். அதுக்காக உன்னோட லட்சிய கனவை விட்டுறக்கூடாது சக்தி. உன் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி, கல்யாணம் எப்போ? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? இப்போ இங்க இருந்து போனானே மேடம், அவன் தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன சொல்ற உன் தங்கச்சி? அவ சொல்றது நிஜமா? என்ன சக்தி இதெல்லாம்?
நீ ஒரு பிரில்லியன்ட் கேர்ள்னு நினைச்சிட்டு இருக்க, நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க. என் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி கலெக்டரா வந்து நிறைய சாதிப்பேன்னு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சாரி சக்தி. இங்க பாரு சக்தி, நான் சொல்றத கேளு. கல்யாணங்கிறது இவ்வளவு அவசரத்துல முடிவெடுக்க கூடாது. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் நீ கலெக்டர் ஆனதும் பண்ணிக்கலாம்ல? நீ ஃபேமிலி சிச்சுவேஷன்னு சொன்னப்போ அதை நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்படி ஒரு ரவுடியை நீ கல்யாணம் ரீகன்சிடர் பண்ணு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. அவன் உன்னை த்ரெட்டன் பண்ணானா என்கிட்ட சொல்லு. அவனை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். சக்தி, சரி வா. சரி, போயிட்டு வா சக்தி. வெற்றி, இங்க வா. என்ன வெற்றி, அம்மா வரலையா? அவங்க வந்துட்டு இருக்காங்க மேடம். உனக்காவது நீ ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணமா இல்ல? நான் ஏன் கேக்குறேன்னா, அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி ஐஏஎஸ் அகாடமியில ஒரு பொண்ணுக்கு சீட் வேணும், கலெக்டர் ஆகணும்ன்றதுதான் அவளோட லட்சியமே. அவங்க அம்மாவுக்கும் அதுதான் கனவு. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், ட்ரைனிங் முடிஞ்சதும் உன் லவ் சொல்ல போறேன்னு சொன்னல, அவ கூட தானே உன் கல்யாணம். இல்ல, இத நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ ஒரு பொண்ணு போனால அவளும் கலெக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டா. ஒரு நாள் நிச்சயமா அவ கலெக்டர் ஆவான்னு நான் எதிர்பார்த்தேன்.
சக்தி என்ன நடந்து போயிட்டு இருக்கீங்க? வாங்க கார்ல போலாம். உங்களை கலெக்டர் மேடம் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்க பெருமை இந்த ஊருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கே. நீங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே. சாரி சங்கிலி சார். உங்க கார்ல வர அளவுக்குலாம் நாங்க பெரிய ஆள் இல்ல. கலெக்டர் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆள் நீங்க, உங்க கார்ல நாங்க வர முடியுமா? கலெக்டர் அம்மா உங்களை பத்தி எவ்வளோ பெருமையா சொன்னாங்க இல்லக்கா?